இந்த வீடியோல நம்ம ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த செக்ஷன்ல நம்ம ஆல்ரெடி டேட்டா லிங்க் லேயர்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். டேட்டா லிங்க் லேயரோட ஃபங்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆஸ் அ பார்ட் ஆஃப் தட் நம்ம வந்து ஈத்தர்நெட் ஃப்ரேம் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த பிபிடி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட் மீ கோ பேக் டு த ஓல்ட் ஓஎஸ்ஏ மாடல் பிபிடி. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பிடியூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். என்கேப்சுலேஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அதுல வந்து ஜஸ்ட் டூ ரீகால் லைக் டேட்டா லிங்க் லேயரோட பிடியூ பேரு ஃப்ரேம் இல்லையா? அதே மாரி என்கேப்சுலேஷன்ன்றது வந்து ஒரு சென்டர்லேருந்து ரிசீவருக்கு ஒரு பாக்கெட் போகும்போது, டேட்டா போகும்போது, ஒவ்வொரு லேயர்ஸ்லயும் அதுக்கு ஒவ்வொரு நேம் இருக்கும். அதுக்கு பேரு தான் பிடியூ அப்படின்னு சொல்றோம். இப்போ அதே மாரி லேயர் பை லேயரா வரும்போது, நெட்வொர்க் லேயர்லேருந்து நமக்கு அடுத்து வருது டேட்டா லிங்க் லேயருக்கு இது வரும். ஓகே. அப்படி வரும்போது, நமக்கு வந்து டேட்டா லிங்க் லேயர்ல இந்த மாரி ஹெட்டர்ஸ் அண்ட் ட்ரெய்லர் வந்து ஆட் ஆகும்ன்றத நம்ம ஏற்கனவே ஓஎஸ்ஐ மாடல்லயே பார்த்துருக்கோம். ஓகே. So with that reference, let's start with here. Okay. நான் இப்போ பிபிடி என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ அகைன் ஃபர்ஸ்ட்டு அதே தான் சொல்றாங்க. when a data is being sent out from source to destination, it goes through the process called encapsulation. சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு போகும்போது இது என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரிசீவர் எண்ட்ல டீகேப்சுலேஷன் நடக்கும். கரெக்ட்டா? ஃபைன். இப்போ நம்ம என்கேப்சுலேஷனே பார்ப்போம். திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் இட் கம்ஸ் டு டேட்டா லிங்க் லேயர். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், டேட்டா லிங்க் லேயர் பார்த்தா ஃபர்ஸ்ட் எங்கேருந்து வரும் அந்த டேட்டா? லேயர் 3லேருந்து வரும். அப்போ the network layer gives the packet to the data link layer. கரெக்ட்டா? அப்போ டேட்டா லிங்க் லேயர் ஆட்ஸ் ஹெட்டர்ஸ் வித் பிலோ. அதாவது நெட்வொர்க் லேயர்ல அந்த பிடியூ பேரு பாக்கெட். ஓகே. அண்ட் வென் இட் கம்ஸ் டு டேட்டா லிங்க் லேயர் ஃப்ரம் நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர்ல என்ன ஆட் ஆகும்? ஒரு ஹெட்டர் ஆட் ஆகும் அண்ட் ட்ரெய்லர்ஸ் ஆட் ஆகும். கரெக்ட்டா? அது ஆட் ஆகும்போது ஆட் ஆகும்போது அதுக்கு பேர் அந்த பிடியூ பேர் என்ன? ஃப்ரேம்ஸ். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த ஹெட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸோட மேக் அட்ரஸ் என்ன? டெஸ்டினேஷனோட மேக் அட்ரஸ் என்ன? டைப் அண்ட் லென்த் ஆஃப் தி பேக். அதே மாரி ட்ரெய்லர் ஆட் ஆச்சு இல்லையா? அந்த ஃப்ரேம்க்கு அதுல என்ன இருக்கும்னு பார்த்தா எஃப்சிஎஸ் இருக்கும். ஓகே. எஃப்சிஎஸ் ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் செக் சீக்வென்ஸ். இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, டு டிடெக்ட் எரர்ஸ். இதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயில்டா அப்ப அடுத்தடுத்த பிபிடிஸ்ல பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த கம்ப்ளீட் காம்பினேஷன் பேரு தான் ஃப்ரேம் அப்படின்னு சொல்றோம். அதாவது நெட்வொர்க் ஐ அம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் இட் அகைன். நெட்வொர்க் லேயர்லேருந்து பாக்கெட் வருது என்கேப்சுலேஷன் ப்ராசஸ் அப்போ, ஒன்ஸ் அந்த பாக்கெட் டேட்டா லிங்க் லேயருக்குள்ள வந்தனையும், டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணும்? இட் ஆட்ஸ் த ஹெட்டர் அண்ட் அ ட்ரெய்லர் டு வித் த பாக்கெட். அண்ட் தட் பிகேம்ஸ் அ ஃப்ரேம். ஓகேங்களா? ஃபைன். அப்புறம் இந்த ஃப்ரேம் வந்து ஃபர்தரா எங்க போகும்? பிசிக்கல் லேயருக்கு சென்ட் பண்ணி டெஸ்டினேஷனுக்கு அனுப்பிச்சிரும். ஃபைன். ஆல்ரைட். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. இந்த ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுதான் ஒரு ஹை லெவல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஃப்ரேம். இந்த டேட்டா லிங்க் லேயர். அதாவது இது பாக்கெட் வந்து நமக்கு இங்க நெட்வொர்க் லேயர்லேருந்து வருது. ஓகே. இது டேட்டாவாவே இருக்கு. அண்ட் இது கூட டேட்டா லிங்க் லேயர்ல என்ன ஆட் ஆகுது? ஒரு L2 ஹெட்டர் ஆட் ஆகுது. ஒரு ட்ரெய்லர் ஆட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த காம்பினேஷனுக்கு பேர் தான் வி ரெஃபர் இட் அஸ் ஃப்ரேம் அண்ட் திஸ் ஹேப்பன்ஸ் இன் த டேட்டா லிங்க் லேயர். ஆல்ரைட். ஸோ இப்போ ஃபர்தரா இந்த ஃப்ரேம்ஸ் சாரி ஃபர்தரா இந்த ஒவ்வொரு ஹெட்டருக்குள்ளயும் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஓகே. திஸ் ஒன் ஆல்ரெடி வி நோ. எனிவே இது வந்து பிடியூ லைக் ஆக்சுவல் டேட்டா பேலோட் இல்லையா? ஸோ நெட்வொர்க் லேயர்லேருந்து நமக்கு இங்க வந்திருக்கு. இதில டேட்டா இருக்கு. அது போக அப்பர் லேயர் இன்ஃபர்மேஷன்ஸும் இதில இருக்கும். எக்ஸ்ட்ரா ஆட் ஆனது இந்த L2 ஹெட்டரும் இந்த ட்ரெய்லரும் தான். ஓகே. ஃபைன். இப்போ இந்த L2 ஹெட்டர் ஒண்ணு ஆட் ஆச்சு இல்லையா? இந்த L2 ஹெட்டர்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிரியம்பிள், எஸ்எஃப்டி, டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ், சோர்ஸ் மேக் அட்ரஸ், டைப் ஆர் லென்த். ஓகே. இது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த L2 ஹெட்டர்ல இருக்கும். ஓகே. அண்ட் இந்த டேட்டா பேலோடுன்றது இந்த பேலோட். ஓகே. அண்ட் ட்ரெய்லர்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்னா, எஃப்சிஎஸ் இருக்கும். இது வந்து ஃப்ரேம் செக் சீக்வென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ட்ரெய்லர்ல இருக்கும். ஸோ, இப்ப நீங்க பார்க்குறது தான் கம்ப்ளீட் ஒரு L2 ஹெட்டரோட ஸ்ட்ரக்சர். ஸோ, இது வந்து L2 ஹெட்டருக்குள்ள அ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். தென் எப்பயும் போல டேட்டா பேலோட் இருக்கும். அதுக்கடுத்து ட்ரெய்லர்ல என்ன இருக்கும்? ஃப்ரேம் செக் சீக்வென்ஸ் இருக்கும். அதே மாரி இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பிரியம்பிள் வந்து 7 பைட்ஸு, எஸ்எஃப்டி வந்து 1 பைட்டு, டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸும், சோர்ஸ் மேக் அட்ரஸும் 6 பைட்ஸு, டைப் அண்ட் லென்த் வந்து 2 பைட்ஸ். அண்ட் பேலோட் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 46 பைட்லேருந்து 1500 பைட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஃப்ரேம் செக் சீக்வென்ஸ் வந்து 4 பைட்ஸ் இருக்கும்.
ஆல்ரைட். ஸோ இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ஹெட்டர் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து எஃப்சிஎஸ் டேட்டாலாம் போலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் L2 ஹெட்டர். இந்த L2 ஹெட்டர்ல இது எல்லாமே நான் L2 ஹெட்டர்ன்னு சொல்றேன். ஆனா இத மட்டும் பாருங்க நான் பிளாக் கலர்ல வச்சிருக்கேன். இதெல்லாம் கிரீன் கலர்ல இருக்கு. இல்லையா? ஸோ விச் மீன்ஸ் தட் தோ பிரியம்பிள் அண்ட் எஸ்எஃப்டி இஸ் தேர் இன் த L2 header, but they are not part of the L2 header. ஓகே. இந்த L2 ஹெட்டருக்குள்ள இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும், இது 2ம் இந்த டேட்டா லிங்க் லேயருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடையாது. ஸோ, டெக்னிக்கலி வி டோன்ட் ரெஃபர் இட் அஸ் L2 ஹெட்டர். இது L2 ஹெட்டர் கிடையாது. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ள தான் இருக்கு. ஸோ, அப்ப ஆக்சுவலான உண்மையான L2 ஹெட்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னா, இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ், சோர்ஸ் மேக் அட்ரஸ் அண்ட் டைப் அண்ட் லென்த் ஆஃப் த பாக்கெட். ஓகே. இந்த 3 தான் ஆக்சுவல் L2 ஹெட்டர். சரிங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. So, the preamble which has 7 bytes and the SFD which has 1 byte are actually not considered the part of the Ethernet frame at the data link layer. They belong to the physical layer. அது வந்து L1, layer 1 சேர்ந்தது. or physical layer சேர்ந்தது. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are used by the network hardware to synchronize the receiver's clock and to mark the start of actual data on the wire. ஓகே. அதனால இது வந்து ஆக்சுவலா வந்து எதுல இருக்கு? டேட்டா லிங்க் லேயர்ல கிடையாது. தீஸ் ஆர் பார்ட் ஆஃப் பிசிக்கல் லேயர். ஆனா ஸ்டில் வந்து அது L2 ஹெட்டருக்குள்ள தான் அது இருக்கு. ஆல்ரைட். ஸோ த preamble and SFD ஆர் லைக் ஸ்டார்ட் சிக்னல் தட் டெல்ஸ் த டிவைஸ், "ஹே த டேட்டா இஸ் கமிங், கெட் ரெடி." அதாவது இது 2ம் எதுக்கு என்ன சொல்லுது? ஒரு ஸ்டார்ட் சிக்னல் சென்ட் பண்ற மாரி. டிவைஸ்க்கு வந்து இதுதான் வந்து இன்ஃபார்ம் பண்ணும். "ஓ ரெடியா இரு, டேட்டா வந்துகிட்டு இருக்கு." அப்படின்றத இன்ஃபார்ம் பண்றதுக்கான விஷயங்கள் இது. ஓகேங்களா? Hence they come before the actual Ethernet frame. They are not considered part of the frame itself. அதனால தான் இது ஃப்ரேம்க்கு முன்னாடியே வருது. ஆனா இது ஃப்ரேம்க்கு கூட சேர்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. So the preamble let device align their clocks to accurately receive the bits and the SFD, அதாவது start frame delimiter, இதுதான் சொல்லும் எக்ஸாக்ட்லி வேர் த ஃப்ரேம் பிகின்ஸ், எங்கனக்குள்ள இருந்து இந்த ஃப்ரேம் ஆரம்பிக்குது அப்படின்னு. So that the data is not missed or misread. So just to rephrase it, L2 ஹெட்டருக்குள்ள preamble SFTயும் இதுக்கு முன்னாடியே இருந்தாலும் they are not actually part of the data link layer. சரிங்களா? இது பிசிக்கல் லேயர் சம்மந்தப்பட்டது. இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, ஆ எங்க ஆரம்பிக்குது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்றதுக்காகவும், டேட்டா வருதுன்றத இன்ஃபார்ம் பண்றதுக்கும் ஆரம்பிக்குது. யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. அந்த மாரி ஷார்ட்டா வச்சுக்கங்க. ஃபைன். இங்க தான் ஆக்சுவல் L2 ஹெட்டர் டீட்டெயில். அதாவது இது L2 ஹெட்டர்ல உண்மையான L2 ஹெட்டர்ஸ்லாம் என்னென்ன? இந்த 3. எது? டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ், சோர்ஸ் மேக் அட்ரஸ் அண்ட் அ டைப் அண்ட் லென்த். ஓகே. ஸோ டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி சைஸ் வந்து 6 பைட்ஸ் இருக்கு. அண்ட் திஸ் ஐடென்டிஃபைஸ் தி ரிசீவிங் டிவைஸ் ஆன் த நெட்வொர்க். டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ்னா இங்க என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் அ லோக்கல் நெட்வொர்க்குள்ள ஒரு பாக்கெட் அனுப்புறதுக்கு அனுப்பும்போது அந்த டெஸ்டினேஷனோட மேக் அட்ரஸ் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கும். திஸ் என்ஷூர்ஸ் த ஃப்ரேம் ரீச்சஸ் தி கரெக்ட் டெஸ்டினேஷன். ஓகே. சேம் சோர்ஸ் மேக் அட்ரஸும் 6 பைட்ஸ் தான். இங்க சோர்ஸ் டிவைஸோட மேக் அட்ரஸ் இருக்கும். எந்த டிவைஸ் அனுப்புதோ அவரோட மேக் அட்ரஸ் இங்க இருக்கும். தென் டைப் ஆர் லென்த். ஓகே. ஜெனரலா இது 2 பைட்ஸ் இருக்கும். திஸ் ஸ்பெசிஃபைஸ் த டைப் ஆஃப் டேட்டா இன் த பேலோட். பேலோட்ல என்ன மாதிரியான டேட்டா இருக்கு? IPv4 ஆர் ஆர் வாட் கைண்ட் ஆஃப் அ டேட்டா வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா கைண்ட் இல்ல. வாட் டைப் ஆஃப் அ டேட்டா வந்து பேலோடுக்குள்ள இருக்குன்ற இன்ஃபர்மேஷன பத்தி முதலே சொல்லும். தட்ஸ் வாட் இட்ஸ் யூஸ்ட் பை தி ரிசீவிங் டிவைஸ் டு ப்ராசஸ் த பேலோட் கரெக்ட்லி. அப்போ பேலோட பத்தின இன்ஃபர்மேஷன சின்னதா முன்னாடியே வச்சிருக்கோம். அப்போ இத பார்த்தோனேயுமே ரிசீவிங் டிவைஸ்க்கு ஈஸியா இருக்கும். ஓகே. டு ப்ராசஸ் இட் கரெக்ட்லி. ஓகே. ஆல்ரைட். ஸோ தீஸ் 3 ஆர் தி ஆக்சுவல் L3 ஹெட்டர்ஸ் தட்ஸ் பார்ட் ஆஃப் டேட்டா லிங்க் லேயர். ஓகேங்களா? ஸோ இப்போ L3 ஹெட்டர் வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்து டேட்டா. ஸோ டேட்டான்னு சொல்லும்போது இந்த டேட்டா பேலோட் ஆக்சுவல் கன்டென்ட். ஓகே. ஸோ இதோட சைஸ் என்ன? 46 to 1500 பைட்ஸ். இப்போ அதுதான் இங்க சொல்றாங்க. டேட்டா பேலோடுன்றது திஸ் இஸ் த ஆக்சுவல் டேட்டா பீயிங் டிரான்ஸ்மிட்டட் அண்ட் இட் ஆல்சோ ஹோல்ட்ஸ் தி அப்பர் லேயர் புரோட்டோகால் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் IPv4, IPv6, TCP, UDP எக்ஸெட்ரா. ஏன்னா, இப்ப நீங்க இங்க பாருங்களேன். இப்போ இந்த தான் ஃப்ரேம் இதுதான் ஃப்ரேம் இல்லையா? ஸோ, அப்ப இது ஃப்ரேம்னா இந்த ஹெட்டரும், இந்த ட்ரெய்லரும் தான் டேட்டா லிங்க் லேயர்ல ஆட் ஆச்சு. இப்ப இந்த டேட்டா அப்படிங்கிறது நெட்வொர்க் லேயர்ல இருந்து வந்த பாக்கெட் தான் இல்லையா? அப்ப நெட்வொர்க் லேயர்லயும் ஹெடர் ஆட் ஆயிருக்கும்ல.
சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி இந்த மாரியான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் ஆயிருக்கும். அதே மாரி அது வந்து L4ல இருக்கும்போது, லேயர் 4ல இருக்கும்போது டிசிபியா, யுடிபியான்ற இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் ஆயிருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த இதுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? டேட்டாக்குள்ள இருக்கும். ஃபைன். அது போக அதுதான் ஆக்சுவல் பேலோட் கூட. அண்ட் த சைஸ் ஆஃப் த டேட்டா பேலோட் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 46 பைட்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் 1500 பைட்ஸ் வரைக்கும் இருக்கும். அண்ட் இஃப் அ டேட்டா இஸ் ஸ்மாலர் தென் 46 பைட், பேடிங் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் நடக்கும். டு ரீச் த மினிமம் சைஸ். ஓகே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 46 பைட்டுக்கு கீழ உங்களோட டேட்டா பேலோட் இருக்கு அப்படின்னா, அ அதுவே இங்க வந்து பேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் டேட்டா லிங்க் லேயர்ல. எக்ஸ்ட்ரா அதுவே அந்த டேட்டா ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஆட் பண்ணிக்கிறோம். 42 இந்த மாரி இருந்துச்சுன்னா, அதுவே வந்து பேடிங் ஆட் பண்ணி 46 பைட்டா உயர்த்திக்கிறோம். ஏன் அது நீடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈத்தர்நெட் ரெக்வயர்ஸ் அ மினிமம் ஃப்ரேம் சைஸ் ஆஃப் 64 பைட்ஸ் இன்க்ளூடிங் ஹெடர் அண்ட் ட்ரெய்லர் டு டிடெக்ட் கொல்யூஷன் ஆன் த நெட்வொர்க். ஸோ பேடிங் என்ஷூர்ஸ் திஸ் மினிமம் சைஸ் இஸ் மெட் வென் பேலோட் இஸ் ஸ்மால். புரியுதுங்களா? அதாவது மினிமமா இப்போ 46 பைட் வந்து பேலோட் இருக்கணும். ஒருவேளை 46 பைட் பேலோட் வரல அப்படின்னா, இந்த பேடிங் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் மூலமா இன்ஃபர்மேஷன்ஸ் இதுவே ஆட் பண்ணி, ஜீரோஸ ஆட் பண்ணி பைட்ஸ 46 பைட்ஸா ஆக்கிரும். ஓகேங்களா? இந்த பேலோட. அது ஏன் ஆக்குது அப்படின்னா, பை டிஃபால்ட்டா நம்ம இந்த அ இது பண்றதுக்கு கொல்யூஷன் டிடெக்ட் பண்றதுக்கு நமக்கு 64 பைட்ஸ் லென்த் வேணும். ஓகேங்களா? அதுக்காக தான். இப்போ எப்படி அது 64? நமக்கு எனிவே இது 2ம் சேராது டேட்டா லிங்க் லேயர்ல. கரெக்ட்டா? அப்போ சோர்ஸ், டெஸ்டினேஷன் இந்த இது என்ன? எத்தன பைட்ஸ்? இது ஒரு 6 பைட் 6. 6 + 6 12. 12 + 2 14. ஓகே. எனிவே அதே மாரி இங்கிட்ட எஃப்சிஎஸ் பார்த்தீங்கன்னா 14 + 4 18. இப்போ இங்க 46 இருந்தால் மட்டும் தான் 18 + 46 என்ன வரும்? 64 பைட்ஸ் வரும். ஓகே. ஃபார் சம் ரீசன்ஸ் இங்க 42 பைட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன வரும்? 6 6ம் 12, 12 2ம் 14, 14 4ம் 18, 18ம் 44 தான் இருக்கு. 2 பைட் குறையுதுன்னா 62 பைட்டு தான் இருக்கும். ஓகே. அப்ப 62 பைட்டு தான் இருக்கும் அப்டின்னா, கொலிஷன் டிடெக்ட் பண்ண முடியாது அதோட மெக்கானிசமால. ஸோ, அதுக்கு மினிமம் கொலிஷன் டிடெக்ட் பண்ணணும்னா ஓவராலா இத விட்டுருங்க. இங்க இருந்து இந்த டெஸ்டினேஷன் மேக்லேருந்து இதுலருந்து மொத்தமா மினிமம் 64 பைட் இருக்கணும். ஓகேங்களா? அதனால அப்போ இதெல்லாம் எப்படினாலும் டிஃபால்ட்டா இந்த இது வந்துரும். ஆனா டேட்டா பேலோட் மட்டும் தான் நமக்கு டிஃபர் ஆகக்கூடியது இல்லையா? அதனால தான் மினிமம் இத 46க்கு ஆட் பண்ணிக்கிறாங்க. ஒரு வேள அதுக்கு கம்மியா இருந்தா கூட. டூ மீட் 64 பைட்ஸ். ஃபைன். இப்ப பேடிங் பத்தி பார்த்துட்டோம். தென் ட்ரெய்லர். L2 ஹெட்டர் பார்த்தோம். டேட்டா பார்த்துட்டோம். அடுத்து ட்ரெய்லர். ஸோ ட்ரெய்லர் அப்படின்றது இந்த டேட்டாக்கு அடுத்து ஆட் ஆகக்கூடிய ஒரு ஹெட்டர். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் செக் சீக்வென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. காமனா அது எஃப்சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட ஃப்ரேம் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பைட்ஸ். ஓகே. ஸோ எதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எரர் டிடெக்ஷன் டியூரிங் டேட்டா டிரான்ஸ்மிஷன். டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும்போது எதுவும் எரர் நடந்திருக்கா அப்படின்றத டிடெக்ட் பண்றதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. ஓகே. இட் என்ஷூர்ஸ் த ரிலையபிலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த ரிசீவ்டு டேட்டா. ஒரு டேட்டா ரிசீவ் ஆயிருக்கு ஒரு சென்டர்ல இருந்து அப்படின்னா, அப்போ வந்திருக்க டேட்டா வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது. எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு மெக்கானிசம் இருக்கு. சிஆர்சி அப்படின்னு. இஃப் யூ ரிமெம்பர் லைக் நம்ம இந்த பேசிக்ஸ் ஆஃப் டேட்டா லிங்க் லேயர்ல கூட நம்ம அத பார்த்தோம். சிஆர்சி இருக்கு இதுல அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிஆர்சி அப்படிங்கிறது சைக்ளிக் ரிடண்டன்சி செக். இது வந்து ஒரு வேல்யூ. ஓகே. இட்ஸ் கம்ப்யூட் யூசிங் தி ஃப்ரேம், ஹெட்டர் அண்ட் பேலோட். ஸோ செண்டர் என்ன பண்ணுவாரு? த செண்டர் ஜெனரேட்ஸ் த சிஆர்சி அண்ட் பிளேஸ் இட் இன் தி எஃப்சிஎஸ் ஃபீல்ட். அதாவது அ செண்டர் ஒரு பாக்கெட்ட சென்ட் பண்ணும்போது, இத கம்ப்யூட் பண்ணி ஒரு வேல்யூவ இந்த இந்த எஃப்சிஎஸ்ல இந்த இடத்துல வச்சுருவாரு. வச்சுட்டு டெஸ்டினேஷனுக்கு அனுப்புவாரு. டெஸ்டினேஷன் அதாவது அந்த ரிசீவர் அத ரிசீவ் பண்ணனையும், திருப்பியும் அவரும் அதே கம்ப்யூட்டேஷன பெர்ஃபார்ம் பண்ணும்போது, அவர் சென்டர் குடுத்த அதே வேல்யூ இங்க வரணும். ஓகே. அந்த வேல்யூ வரல அப்டின்னா, தென் இட் ஐடென்டிஃபைஸ் தட் எங்கேயோ வந்து கரப்ட் ஆயிருச்சு அப்டின்னு. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. த சென்டர் ஜெனரேட்ஸ் த சிஆர்சி அண்ட் பிளேஸ் இட் இன் த எஃப்சிஎஸ் ஃபீல்ட் அண்ட் சென்ட் இட் டு த receiver. The receiver recalculates the CRC upon the arrival and compares it to the received FCS. Okay. If the value match, the frame is accepted. If they don't match, the frame is considered corrupted and discarded. ஓகே. அப்ப என்ன ஆகும்? டிஸ்கார்ட் பண்ணிரும். ஒருவேள எஃப்சிஎஸ் மேட்ச் ஆகல அப்டின்னா.
ஸோ த எஃப்சிஎஸ் டிடெக்ட்ஸ் தி எரர் பட் இட் டஸ் நாட் பெர்ஃபார்ம் கரெக்ஷன்ஸ். ஸோ எரர் கரெக்ஷன் இதெல்லாம் வந்து லேயர் 2ல நடக்காது. அப்போ நமக்கு எரர் கரெக்ஷன்லாம் எங்க ஹேண்டில் பண்றாங்கன்னா, L4ல வந்து எரர் கரெக்ஷன்ஸ் நடக்கும். இல்லையா? அதத்தான் இங்க சொல்றாங்க. தென் எஃப்சிஎஸ் இஸ் மேனேஜ்டு பை நெட்வொர்க் ஹார்ட்வேர் அண்ட் நாட் பை த எண்ட் யூசர்ஸ். ஆல்ரைட்? ஃபைன். ஸோ ஃப்ரேம் சைஸ் திருப்பி அதே தான். மினிமம் ஃப்ரேம் சைஸ் ஒரு ஃப்ரேம் ப்ராசஸ் பண்ணணும்னா மினிமம் 64 பைட்ஸ் இருக்கணும். அப்படின்றாங்க. த ஈத்தர்நெட் ரெக்வயர்ஸ் அ மினிமம் ஃப்ரேம் சைஸ் ஆஃப் 64 பைட்ஸ் ஃப்ரம் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் த்ரூ எஃப்சிஎஸ். இத பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்டினேஷன் மேக் இங்கேருந்து இங்க வரைக்கி மொத்தமா கால்குலேட் பண்ணா மினிமம் 64 பைட்ஸ் இருக்கணும். அப்படின்னு சொல்றாங்க. To detect collision properly in the half duplex network. Okay. If actual payload is less than 46, padding நடக்கும்ன்றதையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ எப்படி 64 பைட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ், இது 6 பைட்ஸ், டைப் அண்ட் லென்த் ஒரு 2 பைட்டு, தென் பேலோட் ஒரு 46 பைட் மினிமம், அண்ட் தென் எஃப்சிஎஸ் ஒரு 4 பைட். இதெல்லாம் சேர்த்தாக்கா 64 பைட்ஸ். அதே மாதிரி மேக்ஸிமமாக ஒரு ஃப்ரேமோட சைஸ் எவ்வளோ இருக்க முடியும்னா 1518. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸிமம் லென்த் எக்ஸ்க்ளூடிங் ப்ரீம்பில் அகைன் இதுலேயும் வந்து ப்ரீம்பிலும் எஸ்எஃப்டியும் சேராது. எப்படி அப்படின்னா, இது வந்து சோர்ஸ் மேக் அட்ரஸ்க்கு 6 பைட்டு, டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ்க்கு 6 பைட்ஸு. இந்த 2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, டைப் ஆர் லென்த்துக்கு. ஓகே. இது வந்து மேக்ஸிமம் டேட்டா பேலோட லென்த் 1500 ப்ளஸ் எஃப்சிஎஸோட 4 சேர்த்தா 1518. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரேம் சைஸ் மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஸோ I'll just go back to the original one. ஓகே. ஸோ எல்லாம் ஒன்று தான். I'll just for a recall, டேட்டா லிங்க் அதாவது என்கேப்சுலேஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ என்கேப்சுலேஷன் ப்ராசஸ் அப்போ நெட்வொர்க் லேயர்லேருந்து ஒரு பாக்கெட் வந்து டேட்டா லிங்க் லேயருக்குள்ள வரும்போது, இங்கே இதோட பிடியு வந்து ஃப்ரேம்ஸ். அப்போ ஃப்ரேம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? டேட்டா லிங்க் லேயரில் ஒரு L2 ஹெட்டரும் ஒரு ட்ரெய்லரும் அங்கே ஆட் ஆகும். L2 ஹெட்டரில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ப்ரீஎம்பிள், எஸ்எஃப்டி, டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ், சோர்ஸ் மேக் அட்ரஸ், டைப் லென்த் எல்லாமே இருக்கும். அண்ட் அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட்லி ப்ரீஎம்பிளும் எஸ்எஃப்டியும் தோ இட் இஸ் தேர் பட் இட் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் அன் L2 ஹெட்டர். உள்ள இருந்தாலும் இது வந்து பிசிக்கல் லேயரோட சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால இத டேட்டா லிங்க் லேயருக்குள்ள நம்ம சேர்க்க மாட்டோம். ஆக்சுவல் கணக்கு எங்க இருந்துன்னா, டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ்லேருந்து தான் கணக்கு. இந்த 3 தான் அப்போ உண்மையான L2 ஹெட்டர் பாராமீட்டர்ஸ். இந்த டேட்டான்றது டேட்டா பேலோட் அண்ட் ட்ரெய்லர்ன்றது ஆட் ஆகுதா? ட்ரெய்லர்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஃப்ரேம் செக் சீக்வென்ஸ் இருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகுது? நமக்கு கரப்ஷன் எதுவும் நடந்திருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக. ஓகே. சிஆர்சி செக்ஸ் பண்ணி எதுவும் பாக்கெட் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு டிஸ்கார்ட் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே. திஸ் இஸ் ஆல் அபவுட் த L2 ஹெட்டர் ஆர் ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸ்.